வரலாற்று பட்டிமன்றம். நடுவர்களே, சிறந்த பொழுதுபோக்கை தருவது சின்னத்திரையா வண்ணத்திரையான்னு ஒரு தலைப்பு வச்சிருக்கிறீங்க. அழுவாச்சி காவியம் படிப்பது உங்களுடைய சின்னத்திரை, அழுபவர்களை கூட வயிறு குலுங்க குலுங்க ஆரோக்கியமாக சிரிக்க வைப்பது எங்களுடைய வண்ணத்திரை. எது பிரச்சனை நடுவர்களே? ஒன்றும் இல்லை, இந்த 3 மணி நேரம் சினிமா இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து தினம் நம்ம வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் போய் ஃப்ரெண்ட்ஸோட டாப் அடிப்போம் பாருங்க, ஒரு 3 மணி நேரம், அது மாதிரி அந்த சினிமா. ஆனால் அந்த 3 வருஷம் ஓடுற சீரியல் இருக்கு பார்த்தீங்களா, தினம் நம்மளை வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு பிக்கலும் முருங்களும் உயிரெடுக்கிற உறவுகள் மாதிரி. எது பிரச்சனையை தரும் நீங்களே யோசிச்சு பாருங்க. 3 மணி நேரம் சினிமா பிரச்சனையை தருமா, இல்லை 3 வருட சீரியல் நமக்கு பிரச்சனையை தருமான்னு? அதை விட எதிரணியிலிருந்து ஒரு அம்மா வந்து பேசிட்டு போனாங்க கடைசியா. அந்த அம்மா சொன்னாங்க, என் அணி சகோதரியை பார்த்து, மேக்கப் அந்த அம்மா அவ்வளோ நேரம் போட்டுச்சு, அந்த சேலையை தேடிச்சு, இந்த சேலையை தேடிச்சுன்னு. அந்த அம்மா வீட்டில் 100 புடவை வச்சிருக்கு, அதை பூரா தேடி அது பூரா பிடிக்காம பக்கத்து வீட்டுல இருந்து புடவை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கு. அந்த அம்மா என்ன நீ சகோதரியை சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த அம்மா சொன்னாங்க, என்ன டைட்டில் வைக்கிறாங்க, ஓடி போலாமான்னு ஒரு டைட்டில். ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க. ஏன் அந்த அம்மாவை வந்து எப்பயுமே கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல, ஏன் செல்லம் செல்லம் செல்லம், அப்பு செல்லம், அம்மு செல்லம், செல்லமே செல்லம்னு கொஞ்சிக்கிட்டே இருக்கணுமா என்ன? அப்படி டைட்டில் வச்சாதான் பாக்குறாங்க போல. இதை விட இன்னொன்னு சொன்னாங்க அந்த அம்மா, சினிமா பார்க்க போனா புருஷன்மாருங்கெல்லாம் கை குழந்தையோட வெளியே நிக்கிறாங்களாம். நாங்க பெத்த பிள்ளைய தூக்கிட்டு வெளியே நிக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் அசிங்கம் கிடையாது. ஆனா நீங்க சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தட்டோட வெளியே நிக்கிறோம் பாருங்க சார், அதுதான் எங்களுக்கு பெரிய அசிங்கம். அதுல ஒண்ணும் இல்ல, எல்லாரும் ஒரு நல்ல நாளோ ஏதோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல போய் குடும்பத்துல போய் அந்த குடும்ப தலைவர் சொல்றாரு, இன்னைக்கு எல்லாரும் நம்ம சினிமாவுக்கு போகலாம்னு சொல்லி பாருங்க, அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு மன மகிழ்ச்சியை பாருங்க. பிள்ளை வேகமா போய் தனக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு எடுக்கும், பொண்டாட்டி என்ன சேலை கட்டணும்னு நினைப்பா, ஒரு மன மகிழ்ச்சியோட குடும்பமே கிளம்பும். எங்க அவரை சொல்லுங்க, எல்லாரும் உட்காந்து சீரியல் பார்ப்போம், இன்னைக்கு சண்டே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்க. கடைசியில் அவருக்கே மரியாதை இருக்காது வீட்டில், அந்த நிலைமையில இருக்குது. நடுவர்களே, இன்னைக்கு இந்த சீரியல் படுத்துற பாடு இருக்குது, எப்பப்பா சொல்லி மாள முடியல. நடுவர்களே, ஒன்றும் இல்லை, என்னமோ சமையல் நிகழ்ச்சியில நாங்க அதை வந்து சொன்னோம் இதை வந்து சொன்னோம்னு, அவங்க சமையல் நிகழ்ச்சி சொல்றாங்க, தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல, அந்த அம்மா பேசுறது என்ன மொழினே தெரியல. அந்த அம்மா சொல்லுது, அடுப்பு 10 வச்சு. நடுவர்களே, அடுப்பு 10 வச்சு, 10 அடுப்பு வச்சு இல்ல, 10 வச்சு, அது மேலே தவா வச்சு, தவா சூடாயிடுச்சான்னு கை வச்சு பார்க்கணுமா. தவா சூடாயிடுச்சான்னு கை வச்சு பார்த்து, அதுக்கப்புறம் அதில் ஆனியன் போட்டு எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றி மல் பூரின்னு ஒன்று எடுத்து கடைசியில் இதை செய்ய தெரியாமல் செஞ்சு ஒரு குடும்பமே விஷம் குடிச்சு செத்து போனேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எழுதுறேன், விஷம் குடிச்சு செத்து போயிட்டேன். கடைசி என்னடான்னு பார்த்தா சமையல் சரியாக பண்ண தெரியாமல் அதை சாப்பிட்டு செத்து போயிருக்காங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய நிகழ்ச்சி இருக்குதுன்னு பாருங்க. நிறைய பாட்டுக்கு அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த எதிர்த்தாப்புல இருந்து வந்தார் ஒருத்தர், கைதட்டி வாங்கினுங்கிறக்காவே 4 பாட்டம் நல்லா மனப்பாடம் பண்ணி வீட்டில் உட்காந்து முட்டி முட்டி வந்தீங்க பாடி பூரா கைத்தட்டா வாங்கிட்டு போயிட்டாரு. என்ன பாட்டுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறீங்க? கும்பிடு வேற அதுல பாத்துக்கீங்க. பாட்டுக்கு இன்னைக்கு எவ்வளவு நல்ல நல்ல பாட்டு வந்திருக்கு. இன்னைக்கு இப்ப ரீசெண்டா ஒரு பாட்டு வந்திருக்கு, என்ன தெரியுமா? வாடி 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 கியூட் கொண்டாட்டி. எப்படி நடுவர்களே, கடைசி அவன் சொல்றான், நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன், உன்னை விட்டுட்டு நான் போயிட மாட்டேன், நான் போயிட்டா உன்னை யாரும் பார்த்துக்க முடியாது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ஒரு அன்பை பரிமாறிக்கிற வார்த்தைகளை போட்டு இன்னைக்கு ஒரு பாட்டு எழுதுனா அது உங்களுக்கு தப்பா தெரியுது. எப்படி பாருங்க நடுவர்களே, இதை விட நல்ல பாட்டுலாம் இருக்குது. ஒண்ணும் இல்ல, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, உன்னையும் என்னையும் படைச்சது இங்கு யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா. சொன்னது எங்களுடைய வண்ணத்திரை தான். உங்களுடைய சின்னத்திரை என்ன பாட்ட சொல்லுச்சு? நடுவர்களே, எக்கச்சக்கமா இருக்குது. ஒன்றும் இல்லை, தத்துவார்த்த கருத்துக்கள் எங்க சொல்லப்படுதுன்னா வண்ணத்திரையில தான் சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு தத்துவத்தை நீங்க சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க மக்கள், நான் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க மக்கள். ஆனா சொல்ல வேண்டிய நடிகர்கள் சொன்னா ஏத்துக்குவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நடிகர் சொன்னாரு, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைச்சா அது எதுவும் நிலைக்காது. பாத்தீங்களா கைத்தட்ட? அடுத்து ஒரு நடிகர் சொன்னாரு, வாழ்க்கை ஒரு வட்டம், அதுல தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். அந்தந்த ரசிகர்கள் இங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை கைதட்டு பாருங்க நடுவர்களே, எவ்வளவு அருமையான கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்குது இன்னைக்கு இந்த வண்ணத்திரை. வண்ணத்திரையில தான் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை யாருமே இவங்க பாக்குறதே இல்லை நடுவர்களே. அவங்க பேசிட்டு போனதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு ஓலப்பாயில தண்ணி சட சட சடன்னு விழுந்தா எப்படி இருக்கும், சல 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 சலன்னு இருக்கும், அந்த மாதிரி பேசிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா என்னென்ன நண்பர்கள்லாம் கலசலா 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 கலசலான்னு பேசிட்டு போயிருக்கிறாங்க. ஆக நடுவர் அவர்களே, சிறந்த பொழுதுபோக்கை தருவது சின்னத்திரையை விட மிகச் சிறந்த வண்ணத்திரையை என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பட்டிமன்றம்